திருப்பரங்குன்றம் முருகனுக்கு முதல் படை, அது முதல் வீடு. அது அந்த இடத்துல எல்லாம் கரெக்டா தான் பேசுவீங்க, திடீர்னு ட்விஸ்ட் அடிப்பீங்க. இப்ப மூல கோளாறு உள்ளவ லூசு பையா, லூசு பையலா. ட்விஸ்ட் எல்லாம் அடிக்கல சார். திருப்பரங்குன்றம்னா முருகன் தான் எனக்கு நினைவுக்கு வரும். அப்ப இல்ல அப்படி போடலையே, இப்ப வேற ஏதாவது போட்டுருக்கீங்களே ட்வீட். வேற எதுவும் போடல சார். இத போடிங்களாமே. மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான். திருப்பரங்குன்றத்துல மலையில என்ன இருக்குன்னு நம்ம சொல்றோம். என்ன இருக்கு? முருகர் இருக்காரு. வேற என்ன இருக்காரு? சிவபெருமான் இருக்காரு. இருக்காரு. அடுத்து வேற யாரும் இல்ல. சிக்கந்தர் தர்காவும் இருக்காங்க. யார் அவரு? சிக்கந்தர் பாதுர் ஷாவுடைய தர்கா. யாரு பாஸ் அவரு? தர்கா மேல நீங்க பார்த்தது? நீங்க முதல்ல திருப்பரங்குன்றம் போனீங்களா? அரியவாடி போயிருக்கேன். எனக்கு ஏன் கடவுளை பார்க்க போறேன் நான், எதுக்கு யாரையோ பார்க்க? ஒரு மலைக்கு மேல என்னென்ன இருக்குன்றத நம்ம சுட்டி காட்டு சார். முருகர் மேல சார், முருகர் தான் சார் இருக்காருங்க சார். அந்த மலைக்கு மேல தர்காவும் இருக்குது. அங்க வந்து வழிபாட்டு நீங்க போய் கும்பிடுங்க, வேணும் எனக்கு அவசியம் இல்ல. வழிபாடு நடந்து எனக்கு தேவையில்லை. எனக்கு முருகர் இருக்காரு, அவ்வளவுதான். அது முருகர் மலை. வேற ஏதாவது பேசுனா பேசுங்க. சார், அது முருகர் மலை சொல்லிட்டு போறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நேத்திக்கு நீங்க பண்ண அட்ராசிட்டி தான் சார். என்ன அட்ராசிட்டி? அட்ராசிட்டின்னு சொல்லுவீங்க நீங்க உட்கார்ந்துகிட்டு. தருதலைங்க ராஸ்கல்ஸ். மலை மேல நாங்க வந்து ஆடு மாடு வெட்டுவோம்னு சொல்லுவானுங்க, கேட்டுட்டு இருக்கணுமா நாங்க? விளையாட்டு வார்த்தை வேற மாதிரி ஒரு மாதிரி. பாத்துக்கிட்டு நீங்க கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க. அங்க அந்த வாயில வர வர வார்த்தை இங்க வருது. நாகரிகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. தருதலைங்க மேல போய் நாங்க ஆட வெட்டுவோம் மாடு வெட்டுவோம்ன்றாங்க திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல. மதுரை மாவட்ட தலைவர். இப்ப நீங்க அதுக்கு நீங்க வந்து நீங்க ஜால்ரா போடுறீங்களா? அவங்க பேசுறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? இல்லங்க, அதுவும் வழிபாட்டு உரிமை தாங்க. அங்க அந்த சிக்கந்தர் பாதுர் ஷாவுடைய தர்கா அங்க இருக்கு. நாங்க தடுக்கலையே. போய் கும்பிடு யாரு வேணானா? இப்ப யார் முதல்ல அங்க தடுத்தது? யார் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டது? நீ போலீஸா பேசு. அது தவறுதான். அது தவறுதான். அப்ப எதை கேட்டு அடிப்போம்? இந்துக்கெல்லாம் இழிச்ச பையன் நினைச்சீங்களா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. இந்த கேள்வி எல்லாம் சரிங்க. ஆனால் அங்க நின்னு அதுதாங்க பிரச்சனை. அங்க நின்னுகிட்டு திரு எச் ராஜா என்னென்ன பேசுறாரு? என்ன பேசுறாரு? தலிபான் அரசுன்றாரு. இது அரசாங்கமே கிடையாது. இது கோமாளிகளின் அரசாங்கம். இது அரசாங்கமே கிடையாது. கண்ணியமா பேசுங்க. அதாண்டா இதாண்டா நான் தாண்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு மோடி அரசாங்கத்தை இந்த மாதிரி வார்த்தையை போட்டு பேசினா நீங்க அமைதியா இருப்பீங்களா? அமைதியா இருப்பீங்களா? இதே வார்த்தையை தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இப்படி பேசினா அமைதியா இருப்பீங்களா? பிஆர் பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? எது உத்தரப்பிரதேசம் பீகார்? அங்க என்ன அரசியல் பண்றன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை இடித்துட்டு நீங்க வந்து ஒரு அயோத்தியை போல நீங்க உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது விட மாட்டோம். இது விட மாட்டோம். ஆரோக்கியமான போக்கே கிடையாது. இதுதான் ஆரோக்கியமான போக்கு. எது? எத்தனை நாள் பண்ணுவீங்க இந்த மாதிரி? ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். வன்முறை பேச்சுங்க. இததான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அபாயத்தை ஏற்படுத்தும் அரசியலை பண்ணி அடிக்கணும். இந்த மாதிரி பேசுறவங்க வார்த்தையை எத்தனை நாள் இந்துக்களை நீங்க புண்படுத்திக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை நாள் நாங்க பாத்துட்டு இருக்கணும்? நீங்க சொல்லுங்க. பெரியாரு வேற வாயில் தான் வந்து நல்லா இருக்காது, பாத்துக்குங்க. கோவத்தோட உச்சத்துல இந்த விவாதம்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய மலைகளை நீங்க ஆக்கியூபை பண்ணது தப்பு. யார் ஆக்குபை பண்ணது? யாரா இருந்தாலும் சரி. இது பற்றியான வழக்குகள், பல வழக்குகள் நடந்திருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். 100 ஆண்டு கால வழக்கு நடந்திருக்கு. இதோட ட்ராக் ரெக்கார்ட் ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாருங்க. 500 ஆண்டு காலமா ஃபைட் பண்ணி வாங்கியிருக்கோங்க அயோத்தியாவை. அரசாங்கத்துல இருக்கவனே கண்ணியமா பேசுறேன். நான் பேசணுமா? ரொம்ப நாகரிகமா பேசுறாங்க. ஓசி சோறு இனிமே சொல்லுவியா 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. அது மாதேஷ் போன்ற திமுக சொம்புகள் சொல்ல வேண்டாம். அது நாங்க பாத்துக்கிறோம். நான் அப்படி என்ற சொல்றவங்க சொல்லுவேன். என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. மலைகளே இடிக்கணும் உங்களுக்கு என்ன, கோயிலுக்கு இடிக்கணும். அப்படி யாரும் சொல்லல சார். அப்படி யாரும் டிஆர் பாலு சொல்லல. 200 வருஷம் 100 வருஷத்துக்கான கோயிலை நான் இடிச்சிருக்கேன்னு சொல்லல அவரு. 100 வருஷம் கோயில் இடிச்சிருக்கேன். இதே டிஆர் பாலு சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், இந்த 3 கோயிலை நான் தான் இடிச்சேன். எனக்கு ஓட்டு வராதுன்னு தெரியும். ஆனா ஓட்டு எப்படி வர வைக்கிறது தெரியும். திரு எச் ராஜா அவர் சொல்றாரு இது தலிபான் கவர்மெண்ட்ன்றாரு. இந்துக்கள் தலிபான் கவர்மெண்ட்ன்றது மத வெறுப்பா? ஆமாங்க. என்னங்க ஏங்க முதலமைச்சர் சொல்றாரு நான் வந்ததே கிறிஸ்டியன்ஸ்னால தான் அப்படின்றாரு. அப்ப இந்துக்கள் என்ன சத்தா போயிட்டாங்க தமிழ்நாட்டுல? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களா யாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா சார். இங்க மத பிரச்சனை எப்படி கேவலமா பேசாதீங்க. என்ஐஏ 10 நாள் முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள். திமுக இத சொல்றாங்க. அத நான் கேள்வி இல்ல இருங்க நான் சொல்றேன். கேவலமா பேச நானும் உங்களை சொல்லல, திமுக காரணம் சொல்றேன். சார் இது பீகார் யூனிவர்சிட்டியில ரேப் கேஸ். இது அமைதி பூங்காவா? ஒரு ஏடிஜிபி ஒரு லேடி அவங்க சொல்றாங்க என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லன்றாங்க. வெக்கமே இல்லாம சொல்றீங்க அமைதி பூங்கான்ட்டு. Have you have any shame? நான் அந்த பக்கம் போறப்ப வரப்ப அந்த நேர பையன் உன் குடும்பத்தை டாரு டாரா கிழிக்கிறான். உன்னை மட்டும் கிழிச்சா பரவாயில்லடா. என் குடும்பத்தை சேர்த்து கிழிக்கிறான். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர இருக்கிறாரா அல்லது மாற்ற போகிறார்களா? ஏன்னா இது நிறைய நாட்கள் நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். டேய் 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 இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஒன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். போன வாட்டி மாதேஷ் ஓட்டு பிஜேபிக்கு தான் விழுந்தது. ஊருக்கே தெரியாது. நீங்க பேசாதீங்க. அத யார் சொன்னது? நீ யாருக்கு போட்டீங்க ஓட்டு? நீங்க? நான் ஜனநாயகத்தின் பக்கம் நின்னேன். அப்ப எங்களை தான் போட்டிருப்பீங்க. வணக்கம் முத்துகிருஷ்ணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மனைவிகள் குழந்தைகள் நலமா? சார் எனக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்ல சார். நம்மள பிரிக்கிற பிளான் பண்றான் சார். அண்ணாமலையே தொடருவாரா இல்ல? சார் நீங்க மொத்த இந்தியாவிலையும் எல்லா பிரசிடென்ட் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தமிழ்நாடுக்கு மட்டும் பண்ணல பிஜேபினா நீங்க கேக்குறதுல நியாயம். இனி எந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணல. ஒரு திமுக வாங்க ஒரே குடும்பத்துல இருக்க திருப்பி வந்து உட்காரலான்ட்டு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? திமுகவுல அடுத்தது யாருன்னு தெரியும்? மாநில தலைவர். மாநில தலைவர்ல அந்த பார்ட்டியினுடைய பிரசிடென்ட். அதுக்கு அடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர்தான் கலைஞர் அஞ்சுக செல்வர். அதுக்கு அடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா ஒரே குடும்பம் தான், கோபாலபுரம் தான். வணக்கம் ஐயா. வணக்கம். பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டானா? ஸ்கூலுக்கா? அரசியல்ல இருக்காரு. அரசியல்லையா? ஆமா சார். என்னவா இருக்காரு? குழந்தைகள் அணி செயலாளரா இருக்காரு. சோ அப்ப அண்ணாமலைக்கு அடுத்து வேற ஒரு தலைவர் வருவாரு. எலக்டோரியல் process இல்லங்க, அண்ணாமலைக்கு அடுத்து வேற ஒரு தலைவர் வருவாரு. உங்களுக்கு சொன்ன புரியலையா உங்களுக்கு? எலக்டோரியல் processன்ற இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? நம்மளா நம்ம பாயா. இந்த மாவட்ட தலைவர்கள்ல நீங்க தேர்ந்தெடுத்த நிறைய தகவல்கள் எனக்கு தெரியும். என்ன தகவல் உங்களுக்கு தெரியும்? 3 பேர் அறிவாலயத்துல இருந்து கொடுத்தது, இந்த பெண் நிறுவனத்துல இருந்து கொடுத்ததெல்லாம் பேசாதீங்க. பல மாவட்டத்துல இருந்து பல புகார்கள் எனக்கே வந்திருக்கு சார். இதெல்லாம் ஆமா, இவர் பெரிய ஐபிஎஸ் ஆபீசர், இவருக்கு புகார் வந்து ஏன் சார் சும்மா நீங்க வேற. நல்லா பிரியாணியா திம்பாம் போல் இருக்கு. என்ன குத்துறாயா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.